கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மழை அப்படிங்கிறது வரம் தான். ஆனால் கடந்த ஆட்சியில் அந்த மழையே சாபமாகி போன பல்வேறு காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். திராவிட மாடல் அரசு, திமுக அரசாங்கம் பொறுப்பேற்றதிலிருந்து மழை வரம் மக்களுக்கு வரமாகவே இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மாண்புமிகு KN நேரு அவர்களுடைய சுழண்டடிக்கக்கூடிய பணிகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த வகையில் சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த மழையினுடைய வெள்ளம், அதனுடைய தாக்கம் எப்படி கட்டுப்படுத்தப்பட்டது, எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் ஆனாங்க அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் குறித்தும் நம்ம மாண்புமிகு அமைச்சர்கள்ட்ட பேச போகிறோம். வணக்கம். வடக்கு அரசியல் எப்படி ஒரு சிரமத்தை ஏற்படுத்துதோ அதே மாதிரி வடகிழக்கு பருவமழையை சமாளிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கா? கடந்த ஆண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று கொண்ட போது பார்த்திங்கன்னா ஃபைனான்சியல் கிரைசிஸ்னு அரசாங்கத்தில் மிகப்பெரிய நிதி நெருக்கடியை கொண்டு வந்து கடந்த ஆட்சி பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த நிதி நெருக்கடியிலையும் அவர் கொரோனா தாக்கம் அதை கடுமையாக சந்தித்தார். அதுக்காக நிறையா செலவு பண்ணி அதுக்காக எல்லா இடங்கள்லையும் மக்களை பாதிக்காத அளவிற்கு வேலை பார்த்தார். அது தொடர்ந்து மழை வந்துட்டுது. கொரோனாவை தொடர்ந்து மழை வந்தபோது சென்னை நகரம் எப்போதும் இல்லை இருந்ததாக அதே மாதிரி ஒரு பெரிய வெள்ளம் வந்துட்டுது. வெள்ளம் வந்தோடனே எல்லாம் மக்கள்லாம் தண்ணி அங்கே நின்னது வடியில். மக்கள்லாம் சொன்னாங்க, எந்த ஆட்சி வந்தாலும் இப்படி தான் நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசும்போது சொன்னார், நான் இந்த ஒரே வருஷத்தில் இதை சரி பண்ணி கொடுக்குறேன்னு முதலமைச்சர் சொன்னார். முதலமைச்சர் சொன்னதோடு மட்டுமல்ல, அதுக்குன்னு ஒரு குழு நியமித்து என்ன செய்யணும் அவங்க காமிச்சாங்க. இப்போ வெளிநாடுகள்லாம் மொத்தத்தில் வெளிநாடுகளில் மழைக்காலங்களில் எவ்வளோ பெரிய நகரங்களெல்லாம் மூழ்கி எப்படியெல்லாம் தத்தளிக்குங்கிறத காமிச்சிட்டு சென்னை நகரை அதை சரி பண்ணணும்னு சொன்னார் தலைவர். அந்த குழு தந்த அறிக்கையின் சார்பு அது நேரடியாக தலைவரே அவர் முதலில் சட்டமன்ற உறுப்பினர், மேயர், 2 முறை மேயர், இந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர். அதனால் சென்னையை பொறுத்தவரை அவருக்கு எல்லாம் நூக்கன் கார்னர் எல்லாம் தெரியும். அவருக்கு தெரியாத இடமே இல்லை. அவர் அவருடைய அட்வைஸு அதுக்கான நிதி ஒதுக்கி தந்து புதிய மழைநீர் கால்வாய்களை உடனடியாக அமைக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த சென்னை தோன்றி 380 ஆண்டுகளுக்கு மேலாகி இருக்கிறது. ஆனால் 380 ஆண்டுகளிலும் 1000 கிலோமீட்டர் தான் உள்ள கால்வாய், மழைநீர் கால்வாய் இருந்தது. இந்த ஓராண்டில் மட்டும் நம்முடைய முதலமைச்சர் 1000 கிலோமீட்டருக்கு கால்வாய் அமைத்து கொடுத்தார். அதுக்காக நிதியை ஒதுக்கி தந்தார். நிதியை ஒதுக்கி தந்ததோடு மட்டுமல்ல, தினந்தோறும் அவரே நேரடியாக கண்காணித்தார். அதிகாரிகளை அழைத்து என்ன ஏது முதவும் என்ன பண்ணீர்கள் அப்படின்ட்டு அவர் கண்காணித்து வந்தார். அவர் தந்த உற்சாகம், அவர் தந்த ஒரு உத்வேகம்தான் அதிகாரிகளை வேகமாக செயல்பட வைத்தது. என்ன நினச்சாங்க, 10 ஆண்டு காலம் அவங்க எந்த பணியுமே செய்யலை. சென்னை மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் உள்ளாட்சித்துறையில் அவங்க குறிப்பிட்டு சொல்லத்தக்க அளவில் எந்த பணியும் நிரந்தர தீர்வுக்காக பணிகள் அவர் செய்யவில்லை. ஆனால் பிறகு அதிகாரிகள் மிகப்பெரிய அளவில் பணியாற்ற ஆரம்பித்தார்கள். யாரும் மழை பெஞ்சு எல்லாரும் வீட்டில் இருக்குன்னா இவங்க யாரும் வீட்டுக்கே போகல, எல்லாரும் இருந்தாங்க. சென்னையில் முதலமைச்சர் பார்க்கிறார். முதலமைச்சரோடு நாங்களும் போகிறோம். முதலமைச்சரோடு உள்ளூரில் இருக்கிற அமைச்சர்கள், அறநிலையத்துறை அமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், மேயர், துணை மேயர் என்று இல்லாமல் அனைத்து முக்கியமான நெடுஞ்சாலைத்துறை என்றால் வேலு வருகிறார், WRD தொகை என்றால் அண்ணன் துரைமுருகன் வரும். இப்படியெல்லாம் அனைத்து அமைச்சர்களையும் அழைத்து அதையெல்லாம் அவரொரு இலாக்காவில் வேகமாக பணியை முடுக்கி விட்டார் தலைவர் அவர்கள். பணியில் இருக்கிறபோது 2 கஷ்டம். ஒன்று, எலிஜிபிள் கான்ட்ராக்டர்ஸ் கொடுத்த பணத்தை எலிஜிபிள் கான்ட்ராக்டர் கிடைக்காதனால 2 வேலை 3 வேலை அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. வேலை செய்கிறதுல தாமதமாச்சு. அதனால் அவங்கள விரட்டி வாங்கினா ஆள் கிடைக்கல. அந்த நேரத்தில் ஒரே நேரத்தில் செய்யும்போது ஆள் கிடைக்கல. அது ஒரே நேரத்தில் எங்களுக்கு இருக்கிற சங்கடம் என்ன, மழைநீர் கால்வாய் கட்டும்போது போக்குவரத்து மிகப்பெரிய சிரமம். போக்குவரத்து சாலைகளில் அது சிரமம் இருக்குது. முதலமைச்சர் என்ன சொன்னார், நீ மலைவேல் கால்வாய் வெட்டினா அதுக்கு ஒன்று இப்போ தடுப்பு பேரிகார்டு இருக்கணும், இல்லைன்னா மக்கள் பாதிக்கப்பட்டுருவாருன்ட்டார். கீழே மெட்ரோ லைன் வருகிறது, EB லைன் வருகிறது, அது மரம் இருக்கிறது. இப்படி பல சங்கடங்கள் தோன்றும் போது இதெல்லாம் தாண்டி தான் ஒரு மரம் இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த மரத்தை நேராக போகாமல் மரத்தை நடுப்புற வைத்து இப்படி சுற்றி எடுக்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் இன்னும் சீக்கிரம் வேலை முடிந்திருக்கும். வேடம் தாமதமானதுக்குள்ள காரணம். அதோடு மட்டுமல்ல, சென்னையில் மேப்பு எங்களுக்கு இல்லை. சரி, எந்த இடம் உயரம், எந்த இடம் பள்ளம், எங்கே தோண்டி எங்கே இல்லை, மேப்பே இல்லை, எல்லாம் இல்லை. குரலகத்துலேருந்து தண்ணி அரைச்சா அந்த தண்ணி வெளியில் போகாமல் திருப்பி சுற்றி அங்கேயே வருது.
இப்போ ஓட்டேரி நல்லாய்க்கா அந்த ஓட்டேரி பார்த்தீங்களா, அது அதே மாதிரி வந்தது. அதையெல்லாம் கண்டுபிடித்து புதிய வாய்க்கால்களை உருவாக்கி, மழைநீர் கால்வாய்களை உருவாக்கி தண்ணியை கொண்டு போய் செட் பண்ணி கொடுத்தாங்க. மழை வந்து திடீரென்று நவம்பர் மாதம் பெய்ய வேண்டிய மழை மொத்தம் மாதம் முழுவதும் 30 நாளில் பெய்ய வேண்டிய மழையை ஒரே நாளில் பெய்யுது. அது ஒரு சங்கடம். எனவே இதெல்லாம் செஞ்சுட்டான். செஞ்ச பிற்பாடு இப்போ தென் சென்னையில் ஒன்றும் பாதிப்பு இல்லை, மத்திய சென்னையில் ஒன்றும் பாதிப்பு இல்லை. ஓரளவு ஒரு சில இடங்கள் தான் இருந்தது. வட சென்னையில் திருவிக நகரம் கொளத்தூர் தொகுதியும் பாதித்தது. திருவிக நகரில் இருக்கிற அந்த பட்டாளம் மெயின் ரோடாக இருந்தாலும், ஓட்டேரி அந்த இது டொம்லஸ் சாலையாக இருந்தாலும், ஸ்டீபன்சன் சாலையாக இருந்தாலும், அருந்ததியர் காலனியாக இருந்தாலும், அதெல்லாம் போகிறதுக்கு வழியே இல்லாமல் போச்சு. அப்புறம் மோட்டாரை வச்சு பூராத்தையும் எடுத்துட்டோம். இப்போ அதுக்கு நம்ம போட்டிருக்கோம் எந்த இடம்னு. இப்போ நம்ம கொளத்தூர் தொகுதியில் ஏற்கனவே எங்கே தண்ணி நின்றுதோ அந்த இடத்துல கால்வாய் கட்ட தண்ணிலாம் போயிட்டுது. ஆனால் புதுசாக வந்துட்டுது. அது காரணம் மழை கூடுதலாக வருது. அதையும் இந்த ஆண்டு எடுத்து அந்த கொஸ்தலையார் ப்ராஜெக்டில் வரதை செய்கிறோம். மொத்தத்தில் அடுத்த வருஷம் எந்த இடத்துலையும் சென்னையில் பாதிப்பு இல்லாத அளவுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆவடியில் நாசர் வந்து இந்த தரப்பாலத்தை கோவிலுக்கு போகிற பாலம் தரப்பாலம் இருக்குது, மேம்பாலம் தரப்பாலத்தை எடுத்துவிட்டு தண்ணியை வடித்து விட்டார். இப்படியெல்லாம் அந்தந்த பகுதியில் இருக்கிற ஆணையர் அரசு அதிகாரிகளும் முதலமைச்சர் இருக்கிறார் இது கவனிக்கிறாருன்னு சொன்னோன்னா அவங்க செஞ்சாங்க. ஓரளவுக்கு பாதிப்பு இல்லாமல் எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ பாதிப்பு இருந்தது, முகலிவாக்கெல்லாம் தண்ணி நின்றுது. இதில் வந்து ஆவடியில் ஒரு சில இடத்துல தண்ணி நின்றுது. அதெல்லாம் அந்த தடவை சரி பண்ணாங்க. இப்போ புதுசாக ஒரு இடத்துல நிற்கிது. இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க 2021 முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்வையிட்ட போது அடுத்த வருஷம் தண்ணி நிற்காது அப்படின்னு. அந்த 1 இயர் கேப் அப்படிங்கும் போது ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக இருந்ததா இருந்துச்சு. ஏன்னா அவர் எடப்பாடி என்ன விமர்சனம் வைக்கிறாருன்னா தரம் இல்லாத பணிகளாக செஞ்சுட்டாங்கன்றாரு. நான் சொன்னால் சங்கடப்படுவார். முதலமைச்சராக இருந்தவர் தரம் இல்லை, தரம் என்பதற்கு ஆய்வு செய்வதற்கு அதற்கென்று பொறியாளர்கள் இருக்கிறார்கள். வேண்டுமென்றே அவருடைய காலத்தில் ஒரு பாலத்தை தவறாக கட்டுகிறார் என்று நோண்டி விட்டு தரம் இல்லைன்னு சொன்னாங்க. அது மாதிரி நான் சொல்ல, எந்த இடத்துல தரம் இல்லைன்னு அவரை சொல்லுங்கள். தரம் இல்லைன்னு எப்படி தரம் இல்லாமல் செய்வாங்க? நீங்கள் தான் பார்க்குறீங்க இன்றைக்கி. எப்படின்னா கால்வாய்கள் உயரமாக இல்லாமல் தந்தரையிலேயே அந்த சாக்கடை அமைத்து அதை சிமெண்ட்டாக போட்டு போக்குவரத்துக்கு சாலை அகலப்படுத்துவதோடு ஒரு வாய்க்காலில் நேரடியாக சாலையில் இருக்கிற தண்ணீர் வாய்க்கால் கலக்காமல் அங்கங்கே பிட்டு போட்டு அதில் இறங்கி அந்த மண் அங்கேயே தேங்கி தண்ணி மட்டும் வாய்க்காலில் போகிறது மாதிரி பிட்டு போட்டோம். முதலமைச்சர் என்ன சொன்னார், வாய்க்கால் கட்டுறீங்க உள்ளே இறங்கி நீங்கள் சுத்தம் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு 6 அடி 7 அடிக்கு ஒருத்தர பிட்டு இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்கும். முதல்ல 100 அடி 200 அடிக்கு தான் பிட்டு இருக்கும். இப்போ 6 அடி 7 அடிக்கு ஒரு பிட்டு இருக்குது. எந்த இடத்துலையும் மாம்பழங்கால்வாயெல்லாம் சுத்தம் பண்ணி சொல்லிட்டார். ஏற்கனவே இருந்ததெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ண சொல்லிட்டாங்க மாம்பழங்கால்வாயில். அதனால தான் தேராயினர்லாம் தண்ணி நிற்கல போல வரல. சென்னையில் ஆர்ச்சி பாலம் இருக்குது. இந்த பாலத்தில் தூர் வாரத்துக்கே இல்லை. கொள்ள அகலம் 100 அடி 200 அடி அகலம் உள்ள பாலத்தில் ஆளை விட்டும் அள்ள முடியல. எல்லாம் அடைஞ்சி தண்ணி போகல. அதுக்கப்புறம் ஜேசிபி வச்சு லைன் வச்சு இங்கேருந்து அந்த ஜேசிபி அந்த 100 அடிக்கு முன்னால் அந்த முகத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து மண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து தான் தண்ணி போக வச்சோம். இதெல்லாம் மாம்பழம் கால்வாயிலும் நடந்தது. அதுக்கு அடுத்தது அந்த கால்வாயிலும் எல்லா இடத்துலையும் ஆர்ச்சி ட்ரெயினில் அள்ளுறதுக்கே வழி இல்லை, வண்டியும் போகாது, ஆளும் அள்ள முடியாது. ஏன்னா அந்த வேலையும் பார்த்துருக்குறோம். அதனால தான் தண்ணி தேங்கலை. ஆகாய தாமரை பூரா நான் எடுத்துருக்குறோம். அதனால் 2000 கிலோமீட்டருக்கு 1800 கிலோமீட்டருக்கு மேலே ஆகாய தாமரை எடுத்துட்டோம். இப்போ உதாரணம் சொல்கிறேன், நந்திவரம் கூடுவாஞ்சேரி இருக்குது. நந்திவரம் கூடுவாஞ்சேரியில் தலைமையில் ஒரு பெரிய 400-500 ஏக்கர் ஏரி இருக்குது. அந்த ஏரி தூந்து பூச்சி இவங்க எதுவும் கவனிக்கலை. மலை ஏறினா வந்து இப்போ அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியில் மெயின் ரோடில் NH ரோடில் இடுப்பு முட்டு தண்ணி போகும். அதுக்கு இப்போ ஒரு வாய்க்காலை கண்டுபிடிச்சி அதை வெட்டி அதுக்கு ஒரு பிரிகாஷ் இது பாலம் போட்டு அதை கொண்டு வச்சு அந்த வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நம்முடைய முதலமைச்சர் எல்லா இடத்துலையும் இந்த பணிகளை செய்ய சொல்லியிருக்கார். இப்போ இந்த வருடம் நாங்கள் முதலமைச்சர்கிட்ட கேட்குறது என்னென்னா, நகரத்திற்குள்ள பாசனம் இல்லாத ஏரிகளை ஆழப்படுத்தி அகலப்படுத்தி கரையை சரி செய்து மழைநீரை தேக்கிட்டு நிலத்தடி நீரை பெருக்குவதற்கு, அதே நேரம் வெள்ளம் வருவது நேரடியாக வடிகால் மூலமாக செய்வதற்கும் உள்ள அனுமதியை கேட்டிருக்கிறோம். எனவே அது செய்வோம். மழை பெஞ்சு தண்ணி நிற்கிது, இன்னொரு பக்கம் ஒரு பெரிய பெரிய டேம் இருக்குது அப்படின்னா, சென்னை சுற்றி நிறைய இருக்குது, செம்பரம்பாக்கம், புழல் அப்படின்னு, அதுலேருந்து உபரிநீர் வெளியே வருது அப்படின்னு சொல்கிறாங்களே சார். அப்போ அதுக்கு என்ன? அதான் அப்போ ஏற்கனவே செம்பரம்பாக்கத்துலேருந்து வந்த தண்ணி அடையாரில் வந்து வருது. அடையார் வந்து ஒரு இடத்துல குறுகலாக இருந்தது, அதனால் தண்ணி ரொம்ப வந்து அந்த இடத்த எடுத்து அகலப்படுத்திட்டாங்க. அடையார் முகத்துவாரத்தையும் அகலப்படுத்திட்டு
தொடர்ந்து அகலப்படுத்திட்டு இருக்கோம். அந்த தண்ணி எவ்வளோ தண்ணி வந்தாலும் வடிகிறதுக்குள்ள ஏற்பாடை பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற இடத்தில் அந்தந்த இடத்தில் எந்த இடத்தில் வடியாதோ அந்த இடத்துல அந்த ஆற்றுல இருக்கிற தண்ணி ஊருக்குள்ளே வராமல் ஷட்டரை போட்டு இங்கிட்டு மோட்டாரை வச்சு பம்ப் பண்ணுறது தான் அந்த சிஸ்டம் தான் இப்போ பண்ணியிருக்கிறோம் எல்லா இடத்துலையும். ஓகே, இப்போ அதிமுக ஒன்றுமே பண்ணலன்னு சொல்கிறீங்களா? எடப்பாடி பழனிசாமி கிட்ட 192 கிலோமீட்டருக்கு நாங்கள் மழைநீர் வடிகால் வந்து பண்ணியிருக்கிறோம், யாரோ பெற்ற பிள்ளைக்கு இவங்க பேர் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 192 கிலோமீட்டருங்கல்ல, இப்போ 1000 கிலோமீட்டர் போட்டிருக்காரு. 1000 வந்து ஒரு வருஷத்தில் 700-800 கிலோமீட்டருக்கு 1000 கோடி ரூபா கொடுத்து செய்கிறது எப்படி? 10 ஆண்டு காலத்தில் 192 கிலோமீட்டருங்கிறது என்ன நியாயம்? இல்லை, அவரு பணியை எப்படி போடுறாரு அப்படின்னா, நீங்கள் எதாக இருந்தாலும் 10 ஆண்டுகளை திமுக சொல்கிறாங்க, திமுகவுடைய தலைவர் முதலமைச்சர் வந்து மேயராக இருந்திருக்கிறாரு, அதுக்கு பிறகு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறாரு, அதை அவர் பண்ணியிருந்தாருன்னா 10 வருஷத்தில் நாங்கள் ஃப்ரீயாக இருந்திருப்போமேன்னு சொல்கிறாரு சார். இல்லையா, அவர் அந்த காலத்தில் வந்து மழை வந்தபோது எல்லா பணியும் செஞ்சாங்க. எப்படின்னா, மழை வந்தபோது மேயராக இருந்தபோது அவர் வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களை குடியமர்த்தி அவர் ஒரு இடத்துல வச்சு சாப்பாடு போட்டு எல்லா வேலையும் ரோடு வேலை எல்லாம் செஞ்சுட்டாங்க. 2015 இவங்க ஆட்சியில் என்ன பண்ணுறாங்க, சம்பரம்பாக்கத்தை திறந்துட்டு ஊரில் பூரா தண்ணி வந்துருச்சு. 2000 இந்த மொத்தத்தில் 1969 இன்னைய தேதி வரைக்கும் 31, இதில் ஒரு 22, 53 வருஷத்தில் 35. நம்ம திமுக ஆட்சிங்கிறது சேர்த்து 20 வருஷம் 24 வருஷம் தான். பாக்கிலாம் அவங்க தான் இருந்தாங்க. நம்ம பேரில் பழி போட்டுலாம் தப்ப முடியாது. அவங்க செய்யலை. மேயர் காலத்தில் மேயர் முத சிறப்பு நிதின்னு திருச்சி சென்னைக்கு 500 கோடி ரூபாயை முதலமைச்சர் கலைஞர் தான் மேயராக இருக்கும்போது கொடுத்தார். அப்போ தான் சாலைகள்லாம் சரி பண்ணப்பட்டது, சிங்கார சென்னைன்னு பேர் வைக்கப்பட்டது. இந்த தண்ணி ஒரே நேரத்தில் மழை பெய்கிற போது அதுக்குன்னு ஒரு திட்டங்களை தீட்டி அதை செய்வதற்குரிய காலம் அந்த காலத்தில் இல்லை. தண்ணி அந்த அளவுக்கு நமக்கு சிரமம் இல்லை. அப்போ சிரமங்கள் இல்லை. தண்ணி பெய்யும், மழை பெய்யும், வடியுது, சிரமங்கள். இப்போ ஒரே நேரத்தில் பெரிய மழை வருகிற போது தான் இந்த பருவநிலை மாற்றத்தின் காரணமாக பெரிய மழை வருகிற போது அதுக்கு தேவையான அடிப்படை வேலைகளை இன்றைக்கு பார்த்துருக்குறோம். அவர் 192 கிலோமீட்டர் செய்தேன்னு சொல்லியிருக்கிறார். அப்புறம் ஏன் அவங்க ஆட்சியில் அவ்வளோ தண்ணி நிற்கணும்? அவங்க ஆட்சியில் அவங்க வந்து எதையுமே அவர்கள் 10 ஆண்டு காலமும் சரியானபடி உள்ளாட்சித்துறை என்பது அவங்களுக்கு ஒன்று ஏதோ அவங்க பண்ணாங்களே தவிர சிறப்பு திட்டங்களாக எதையும் அவர்களால் செய்ய இயலவில்லை. ஓகே, இப்போ நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் லோக்கல் பாடி எலெக்ஷன்லாம் நடத்துனீங்க. அப்போது உள்ளாட்சி தேர்தல் நடத்தாமல் இருந்தது ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்துனுச்சா சார் அவங்க இருக்கும்போது? அதுவும் ஒரு காரணமா? ஆமாம், அவங்க இப்போ பாரு கவுன்சிலர் இப்போ போன இடம் பூரா கவுன்சிலர் நிற்கிறாங்க, சேர்மன் நிற்கிறாங்க. ஒரு ஊரில் அவங்க வந்துடுவாங்க வெளியில். கூடுதல் பலம் தானே. கண்டிப்பாக அதிகாரிகளை கூப்பிட்டு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் இருந்தால் நல்லது. அதிகாரிகள் என்ன செய்ய போகிறாங்க? தூண்டுகோல் வேணும்ல. அதனால தேர்தல் நடந்து இருந்தால் தான் வேலைகள் நல்லா நடக்கும். இப்போ அடுத்த வருடத்திற்கான மழையில் இப்போ கண்டிப்பாக நிச்சயமாக தேங்காது. ஏன்னா நீங்கள் சொன்ன இந்த முகலிவாக்கத்தை பற்றி பேசுகிறாங்க, நார்த் சென்னையை பற்றி எதிர்கட்சியெல்லாம் பேசுகிறாங்க, பாஜகலாம் பேசுகிறாங்க. நம்பலாமா? அடுத்த வருஷம் சுத்தமாக தண்ணி இருக்காதுல்ல. அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணிட்டோம்ல. இப்போ நீங்கள் வந்து முதலமைச்சர் வந்து வாய்க்கால்கள் சுத்தப்படுத்துவதோடு மட்டுமல்ல, ஏரிகளை சுத்தப்படுத்துவதோடு மட்டுமல்ல, புதிய நீர்த்தேக்கத்தை உருவாக்குகிற பணியும் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணி தேக்கிறது எல்லா இடத்துலையும் நீர்த்தேக்கத்தை பணியும் அடுத்த ஆண்டு நிச்சயமாக மக்களுக்கு பாதிப்பு இருக்கு. நீங்கள் போய் பார்க்கலாம். பெரிய ரோடையே 2ஆக வெட்டி தண்ணியை பூரா கொண்டு வந்துட்டாங்க. ஒரு ஆறாவே உருவாக்கியிருக்காங்க. கொளத்தூர் தொகுதியில் தனியாச்சலம் ட்ரெயின் அப்படி தான் வெட்டி போயிட்டுருக்கு. கலைஞர் கட்டினார், இப்போ முதலமைச்சர் இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க. எல்லா இடங்களிலும் எங்கெங்கே தண்ணீர் தேங்குதோ அதை கொண்டு எங்கே சேர்க்கணுங்கிறத பார்த்து ட்ரெயின் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் களத்துக்கு போகும்போது மக்கள் என்ன சார் சொன்னாங்க? ஏன்னா வழக்கமாக நான் எங்களெல்லாம் ஒன்றும் சொல்ல, முதலமைச்சரை கும்பிட்டாங்க. உடம்பை பார்த்துங்க நீங்கள் மலையிலலாம் ஒன்று அப்படி தான் சொன்னாங்க முதலமைச்சரை. ஏன்னா அவர் அதை பற்றி கவலைப்படல. மலையிலே நின்று இருந்தார், தண்ணியிலே நின்றுட்டு இருந்தார். ஆனால் ஜனங்கள் வந்து ஒரு இடத்துல கூட என்ன அப்படி இருக்குன்னு சொல்லணுன்னு கேட்கவே இல்லை முதலமைச்சரை. நாங்கள் போனோம். எங்களையும் வந்து ஒன்றுலாம் சொல்லலை. எங்களெல்லாம் நாங்கள் நின்றுட்டுருக்கோம் மலையில் தான், ஒன்றும் சொல்லலை. தலைவர் பேரை சொல்லி தளபதி அனுப்பிச்சிருக்காரு, செய்வாங்க அப்படின்னு தான் சொன்னார். 89 நீங்கள் மினிஸ்ட்ரியில் இருக்கிறீங்க, நிறைய டிபார்ட்மெண்ட் பார்த்துருக்கீங்க. இது எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்களா சார்? எனக்கு இது நான் ஆரம்பித்ததே உள்ளாட்சியில் தான் ஆரம்பித்தேன். நான் சேர்மன் தான் ஃபஸ்ட்டு. அதனால் இது எங்களுக்கு இது பிடித்தமான வேலை. இது ஒரு பிடித்தமான வேலை. அதில் வந்து நாங்கள் கிராமமாக அந்த காலத்துலேயே வந்து எங்களுக்கு எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் அப்போ நாங்கள் இருக்கலாம் சேர்மனாக இருக்கும்போதெல்லாம் அவர் எங்களெல்லாம் செயல்பட விட மாட்டாங்க. எம்எல்ஏவெல்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சார். இந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் என்ன பண்ணார், ஒரு சட்டத்தை போட்டு எம்எல்ஏவை கொண்டு வந்து கவுன்சிலெலாம் உட்கார வச்சாங்க. நிறைய சிரமம் கொடுத்தாங்க அப்போ.
அதெல்லாம் நாங்கள் வந்து அதெல்லாம் தேக்கி ஜென்ரல் ஃபண்டில் எங்களுக்கு இருக்கிறத வச்சு நாங்கள் அன்றைக்கி பணியாற்றி பழக்கம் இருக்குது. அதுலலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சென்னை வந்து இவ்வளோ தூரம் பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னா முதலமைச்சர் உள்ளிட்ட உங்களுடைய அமைச்சர் உட்பட்ட அவ்வளோ பேருடைய பணிகள் அதில் அடங்கியிருக்கு. துறை ஒருங்கிணைப்பும் அதில் இருக்குது அப்படிங்கிற உணர்வு அதிகாரிகள் நல்லா பண்ணாங்க, நல்லா பண்ணாங்க. நல்லா யங் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே. ஓகே சார். ஆனால் யாரும் வீட்டுக்கே போகல. சொன்னீங்க. எல்லாம் ரோட்லேயே தான் இருப்பாங்க. எப்போ போனாலும் பார்க்கலாம் ரோட்டில். அப்படி எல்லாம் வேலை பார்த்தாங்க. எல்லா இம்பார்ட்டண்ட் ஏரியாஸ் வந்து ஒரு 450க்கு மேலே வந்து கேமராஸ் வந்து போடப்பட்டுள்ள. அது வந்து இன்டர்நெட் வழியாக லைவ் ஃபிகர் எங்களுக்கு நமக்கு வருது. உதாரணமாக இது முகத்துவாரம், இது அடையார் முகத்துவாரமாக அங்கே இருக்கு. இது வந்து அதே மாதிரி நேற்றில் வந்து எண்ணூர் இங்கே இருக்கு. இது மாதிரி கூவம் பக்கத்தில் நேப்பியர் பிரிட்ஜில் இருந்து அது காட்சி வந்து இங்கே பார்க்கலாம். ஸோ இது எல்லாம் முகத்துவாரம் இங்கே பார்த்துட்டு எப்போவுமே வந்து ஒரு அவ்வப்போது வந்து வேவ்ஸ் மூலமாக அங்கே பிளாக் ஆகிடும். அது இங்கே பார்த்துட்டு ஏதாவது ஒரு பிளாக் ஆகிற மாதிரி இருந்தால் உடனே வந்து நாங்கள் நீர்வளத்துறை அதிகாரிகளை உடனே அதை அகற்றதா சொல்லிடுவோம். நம்பர் 2 வந்து இங்கே இருந்து எல்லாம் சப்வேஸோடைய ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்கும். நம்ம மாநகராட்சியிலே 16 சப்வேஸ் இருக்கின்றன. மழை பெய்யும் போதோ நாங்கள் அதிகாரிகள் அங்கே எல்லாம் இருக்க சொல்லிடுவோம். ஆனால் நேரடியாக இங்கேருந்து அமைச்சர், கமிஷனர், மேயர் எல்லாம் இங்கேருந்து ஒரு கண்காணிப்பாங்க. ஸோ எந்த சப்வேல தண்ணி போதோ, நிறைய இங்கே தண்ணி தேங்குது, அதெல்லாம் பார்க்கும்போதும் மோட்டர்ஸ் பம்ப் பண்ணிடுவாங்க. இது ஒரு வில்லிவாக்கம் சப்வே, அது தில்லைகங்கா சப்வே, இது வந்து வியாசர்பாடி சப்வே, துரைசாமி சப்வே, அது கங்கரெட்டி சப்வே, எல்லா காட்சிகள் இங்கே பார்த்துருவோம். நைட்டு சில டைம் பயங்கரமாக மழை பெய்யும் போது நைட்டு 2 o'clock இந்த சப்வேல தண்ணி இருக்கும்போது டக்குவே ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லா அதிகாரிகளுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவாங்க. இதுதான் சூழ்நிலை. உடனே அதிகாரிகள் அதுக்கு ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட் எப்படி தண்ணி கட்டணும். அதனால் இந்த மலையில வந்து அமைச்சர் கூட ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் எக்ஸப்ட் ஃபார் ஒரு தடவை வந்து கணேசபுரம் சப்வே பிகாஸ் ஆஃப் ஹெவி இன்ஃப்ளோ, மீதி எல்லா சப்வேஸ் வந்து கிளியராக இருந்தது. இது வந்து கெனால்ஸ் போட்டிருக்கோம். இப்போ உதாரணமாக இது கெனால் இருக்கு. இது வந்து நந்தம்பாக்கம் கெனால். இதோட தண்ணி இங்கே வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே ஒரு சென்சர் கூட போடப்படுது. ஸோ நிறைய தண்ணி வருது, ஒரு அளவுக்கு மேலே போயிட்டாக்கா அந்த சென்சர் வழியாக இங்கே வந்து டக்குவே ரெட் இண்டிகேஷன் வந்துடும். ஸோ நந்தம்பாக்கம் கெனால் நம்ம இனிமேல் வாட்ச் பண்ணணும். இது எல்லாம் நம்ம கெனால்ஸ் கண்காணிக்கலாம். ரெகுலரான டைமில் கூட ஒரு எங்கெங்கே நிறைய குப்பை சேருது அது இங்கே இந்த கேமராஸ் வழியாக கண்காணிக்கலாம். அதுவும் பார்த்துட்டு ஒரு டைம்குள்ளே கிளியர் ஆகலைன்னா மெசேஜ் போயிடும் அதிகாரிகளுக்கு, இதுவரை வண்டி வந்துட்டு கிளியர் ஆகலை. ஸோ நமக்கு வந்து இண்டிபெண்ட் ஆஃபீஸர்ஸ் பார்த்தவரை டெக்னாலஜி வழியாக கூட பார்க் தான் வந்து ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம். இது ஒரு மாதிரி இது இருக்குது. ஸோ நிறைய குப்பை இருந்தால் அது டக்குவே பார்த்துட்டு நாங்கள் மெசேஜ் பாஸ் பண்ணிடுவோம். இது வந்து ஒரு 1 இயர்லேருந்து நம்ம முதல்ல ஸ்டேபிளைஸ் ஆகாமல் இப்போ ஸ்டேபிளைஸ் பண்ணிட்டோம். லாஸ்ட் 7-8 months நல்லா ஸ்டேபிளைஸ் பண்ணிட்டோம். Technology was there, but it was not stabilized. We have now stabilized the technology over here now. இது வந்து ஸ்டேட்டோடைய நம்ம டிசாஸ்டர் ரிலீஃப் சென்டர் இருக்கு இல்லையா, சிஎம் கூட அங்கே வந்தாங்க, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அதோட நம்ம லிங்க் பண்ணிட்டோம். இப்போ இது வழியாக வந்து என்ன வருது, ஒவ்வொரு ஜோன்லே இது வந்து எவ்வளோ மழை பெஞ்சது அது நம்ம இங்கே கண்காணிக்கலாம். நம்முடைய இங்கே ஸ்பெஷல் வந்து ரெயின் கேஜஸ் இருக்கின்றன. ஸோ இன்னைக்கு உதாரணமாக 6 மணி எவ்வளோ மழை பெஞ்சது, 7 மணி எவ்வளோ, 8 மணி, டோட்டல் இன்னைக்கு எவ்வளோ மழை பெஞ்சது இங்கே கண்காணிக்கலாம். ஒரு 1 to 2 millimeter தான் பெஞ்சது, அது பார்த்துக்கலாம். அது மட்டும் அல்ல, டிசாஸ்டர் சென்டர்லேருந்து ஒரு நம்மளுடைய சென்டர் மினிஸ்டர் தான் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தாங்க.
இது வந்து ஃபோர்காஸ்ட் எந்த மாடல் இருக்கு? இது NCPGF, யூரோப்பியன் சேட்டலைட் மாடல். ECMF இது வந்து யூரோப்பியன் சேட்டலைட் மாடல் படி நம்முடைய எல்லா வார்டுகளில் இன்னைக்கு எவ்வளோ மழை பெய்யும், நாளைக்கு எவ்வளோ பெய்யும், நாளன்னைக்கு எவ்வளோ மழை பெய்யும், வார்டு வாரியாக வருது. இங்கே இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர் 20 பேர் இருக்காங்க. 1913லே ஏதோ கோரிக்கை மக்கள் வந்து 1913லே ஃபோன் பண்ணுறாங்க, இங்கே தண்ணி தேங்குது, இங்கே மரம் விழுந்தது, இங்கே அது 20 அட் சேம் டைம் 20 பேர் வந்து கால் வாங்கலாம். இது வந்து 100 வரை நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். மழை டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம். இங்கே பார்த்துட்டு இந்த இடத்துல சப்வேல தண்ணி இருக்க டக்குவே அங்கே இவங்க கூட பார்த்துருவாங்க. உடனே இங்கே கம்ப்யூட்டர்லேயே பதிவு பண்ணிடுவாங்க. அந்த அதிகாரிக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மொத்த சாலை நீளம் 5538 கிலோமீட்டர், நெடுஞ்சாலை மழைநீர் வடிகால் வந்து 2078 கிலோமீட்டர். அதில் வந்து இந்த ஆண்டு மட்டும் வந்து கொஸ்தலையாறு 375 கிலோமீட்டர் 1080 கோடியில் முடிச்சிருக்கிறாங்க. சிங்கார சென்னை இது 180 கிலோமீட்டரு அது முடிச்சிருக்கிறாங்க. வெள்ளத்தடுப்பு வந்து 120 கிலோமீட்டர் முடிச்சிருக்காங்க. தூர்வாரது 1300 கிலோமீட்டர். பம்பு 170 பம்பு. 1000 பம்பு இருந்தால் கூட நம்ம யூட்டிலைஸ் பண்ணது 170 பம்பு தான். இந்த தூர்வாடுறதை முதல் கொண்டு நம்மளுடைய இப்போ இங்கே பார்த்ததில் வந்து நம்ம கமிஷனருடைய பங்கு வந்து மிகப்பெரிய பங்கு. நல்லாவே செஞ்சார். அதனால தான் அது பெரிய அளவுலேருந்து பாதிப்பு இல்லாமல் நம்மளால் தப்ப முடிஞ்சது. அதை கூட எதிர்கட்சிக்காரங்களால் அவங்களால பதில் சொல்ல ஏற்றுக்க முடியல. நாங்கள் அது சொல்கிறாங்க, சும்மா சொல்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஏகோபித்த பாராட்டு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பெயர் கிடச்சிருக்கு. அவங்க பர்சனல் கிரீவன்சஸ் இருந்தால் கூட அது கூட போகல. அவர் கமிஷனர்லாம் 2 நாளில் வந்துட்டார் போய்ட்டு. அவரும் அதே மாதிரி போய் 2 நாளில் வந்துட்டாங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கிறது கூட அவங்க இதை தான் மெயினாக பதையான காரணம். காலையில் முதலமைச்சர் நேராக ஃபோனில் பேசுகிறாங்க. அதனால் அவர் வந்து ஆக்டிவாக இருந்தாங்க. எல்லாருடைய ஒத்துழைப்பு. அதனால தான் சென்னை நல்ல ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிது. வடகிழக்கு பருவமழை வந்து ரொம்ப சவாலான ஒரு விஷயமா இருந்தது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து கடந்த ஆண்டு சென்னை வந்து வெள்ளத்தினால பெரிதும் பாதிக்கப்பட்டு இருந்தது. அந்த ஸ்பாட் எல்லாமே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து நேரில் சென்று ஆய்வு செய்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அடுத்த வருஷம் எந்த இடத்துலையுமே வெள்ளத்தினால பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப குறிக்கோளாக இருந்தாங்க. அந்த வகையில் இந்த மழைநீர் வடிகால் பணிகளை மேற்கொண்டாங்க. மாண்புமிகு எங்கள் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களும் இந்த மழைநீர் வடிகால் பணிகளுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தாங்க. ஸோ இந்த 6 மந்தில் வந்து இந்த மழைநீர் வடிகால் பணிகள் ரொம்ப முக்கியமான பணிகளாக மேற்கொள்ளப்பட்டது. ஸோ இந்த பணிகளுக்கு வந்து 4070 கோடி ரூபாய் வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 1033 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த மழைநீர் வடிகால் பணிகள் இந்த 6 மாத காலகட்டத்தில் வந்து மேற்கொள்ளப்பட்டு சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கு. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து மக்கள் எந்த வகையிலுமே ட்ரபிள் இருக்கக்கூடாது அப்படின்றது ரொம்ப கன்சர்ன்டாக இருந்து எங்களுக்கு அறிவுறுத்தியிருந்தாங்க. அதன்படி ஒவ்வொருத்தருமே இந்த மழைக்காக நாங்கள் செயல்பட்டிருக்கோம். சென்னை மாநகராட்சி வடகிழக்கு பருவமழையில் சென்னை மாநகர் முழுவதும் பாதுகாத்து இன்றைக்கு மழைநீரே தேங்காத அளவுக்கு ஓரளவுக்கு இந்த மழைநீர் வடிகால் கட்டமைப்பை அமைத்துவதற்கு முதற் காரணம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு பெய்த பருவமழையின் போது சென்னை மாநகரம் முழுவதும் அவரை சுற்றி பார்த்து நம்முடைய துறையின் அமைச்சர் அண்ணன் கே நேரு அவர்களிடத்தில் அவர் எதிர்காலத்தில் சென்னை மாநகராட்சி முழுவதும் மழைநீர் கட்டமைப்பை உருவாக்கி சென்னை மாநகரம் முழுவதும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அவர் அறிவுறுத்தியின் அடிப்படையில் எங்களை தினசரி சென்னை மாநகராட்சிக்கு நேரடியாக வருகை தந்து எங்களுடைய சென்னை மாநகரம் முழுவதும் மழைநீர் வடிகால் பணிகள் எந்த அளவுக்கு அது வேகமாக செயல்படுகின்றது, அந்த கட்டமைப்புகளை எப்படி உருவாக்குகின்றன என்ற அவருக்குரிய அந்த அறிவுரைகளை வழங்கி இன்றைக்கு நீங்கள் உதாரணமாக வட சென்னை மட்டுமல்ல தென் சென்னையில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல பகுதிகளை நீங்கள் நேரடியாக கடந்த ஆண்டில் பார்த்திருப்பீர்கள். அதுவும் குறிப்பாக பராங்குசபுரம் பகுதியில் இடுப்பு அளவு தண்ணி நின்ற பதில் இன்றைக்கு தண்ணியே இல்லாத அந்த நிற்காத சூழ்நிலையை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். அது பல ஆண்டுகாலமாக பல வருடமாக அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு
அது இன்றைக்கு ஒரு பெரிய விடிவாக அந்த மழைநீர் வடிவாய் கட்டமைப்பை ஏற்படுத்தியதன் விளைவாக இன்றைக்கு இந்த மழையில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட அந்த இடத்தில் நிற்காத அளவுக்கு அந்த காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மழை காலத்துக்கு முன்னாடியே இந்த மெஷின் ஹோல்ஸ் எல்லாமே நம்ம வந்து டீசில்ட்டிங் பண்ணணுன்ட்டு ஒரு ப்ரோக்ராம் போட்டு ஒவ்வொரு வார்டுலேயும் இருக்கிற அனைத்து மிஷின் ஹோல்ஸும் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு டீசில்ட் பண்ணி அதெல்லாம் ரெடியாக நம்ம வச்சுருந்தோம். அடுத்தது இந்த மழை காலத்தில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 3000 வாட்டர் சாம்பிள்ஸ் வந்து எடுத்து டெஸ்ட் பண்ணுறோம். எங்கெங்கெல்லாம் வாட்டர் சாம்பிள்ஸ் வந்து நம்ம குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் வந்து அதை மீட் ஆகலையோ அங்கெல்லாம் நான் வந்து இம்மீடியட்டாக ஆஃபீஸர்ஸ் போயிட்டு அது எதனால் வந்து அந்த குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் மீட் ஆகலை அப்படின்ட்டு அதை ஆய்வு செஞ்சு ஒரு சில இடத்துல வந்து வாட்டர் ஃப்ளஷிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க, ஒரு சில இடத்துலலாம் குளோரினேஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி உடனுக்குடனே பாதுகாப்பான குடிநீர் கொடுக்குற நோக்கத்தில் அவங்க வந்து உடனே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. எங்களுக்கு கிட்டத்தட்ட 500 வாகனங்கள் இருக்குது, இந்த சியூவர் கிளீனிங் மிஷின்ஸ் இருக்குது. அந்த 500 வாகனங்களும் நம்ம கம்ப்ளீட்டாக டிப்ளாய் பண்ணி மார்னிங் டியூட்டி நைட் டியூட்டின்னு தனித்தனியாக பிரித்து போட்டிருக்கோம். ஸோ தட் நம்ம வந்து இந்த டீசில்ட்டிங் வந்து கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம சியூவர் லைன்ஸ்லலாம் அடைப்பு இல்லாமல் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வெளி மாவட்டத்திலேருந்து ஒரு 47 சியூவர் லாரிஸ் வந்து ஹையர் பண்ணியிருந்தோம். இந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து பத்தாது, இந்த 500 வாகனங்கள் பத்தாது அப்படின்ட்டு வெளி மாவட்டத்திலேருந்து இன்னொரு 47 வாகனங்கள் வந்து கூடுதலாக ஹையர் பண்ணி அதுவும் நம்ம வந்து இங்கே வந்து டிப்ளாய் பண்ணியிருந்தோம், போத் மார்னிங் டியூட்டி அஸ் வெல் அஸ் நைட் டியூட்டிக்கு. இது போக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நம்ம வந்து இப்போ பவர் சப்ளை இல்லைனாக்கா நம்ம வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பாதிச்சிரும்ன்ட்டு ஒவ்வொரு நம்ம வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஷன்லேயும் நம்ம வந்து டிஜி செட் வந்து ஒரு 321 டிஜி செட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். மணல் மூட்டை இப்போ நம்ம வாட்டர் வந்து நம்ம சிவரேஜ் பம்பிங் ஸ்டேஷன்லேயோ அல்லது வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஷன்லேயோ வந்து உள்ளே போகக்கூடாதுன்ட்டு ஒரு 23,000 மணல் மூட்டைகள் வந்து தயார் நிலையில் வச்சுருந்தோம். எனக்கு முன்னாடி பேசின துணை ஆணையர் பணிகள் சொன்ன மாதிரி நம்ம பண்ணதில் வடிகால் பணிகள் பண்ணோம். மெயின் பாயிண்ட் வந்து அந்த இன்டெகிரேட்டட் ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின்ன்ற அந்த கான்செப்ட் தான். இது வரைக்கும் வந்து நம்ம பண்ணதெல்லாம் மிஸ்ஸிங் லிங்க் கான்செப்ட்னு இருக்கும், ஒரு துண்டிக்கப்பட்ட ஒரு இணைப்பு இருக்கும், அதை மட்டும் சரி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதில் என்ன ஆகிடும், சில இடத்துல பணிகள் தண்ணீர் வந்து ஒரு இடத்துல வரதை வந்து ஜஸ்ட் டிரான்ஸ்லேட் ஆகும், டோட்டல் சொல்யூஷன் கிடைக்காது. இந்த பணிகளில் நம்ம பண்ணது வந்து இன்டெகிரேட்டட் அப்ரோச், ஒருங்கிணைந்த அப்ரோச் எடுத்துக்கிட்டு டோட்டலாக அந்த என்டையர் ஏரியாவுக்கும் கடைசியில் கொண்டு போகிற அந்த வடிகால் கெனாலாக இருக்கும். அது வரைக்கும் நம்ம பிளான் பண்ணி பண்ணனால எங்கேயுமே நம்மளுக்கு தண்ணி இல்லை. தொடர்ந்து கன்சிஸ்டன்ட் ரிவ்யூ இருந்தனால எல்லா அதிகாரிகளும் இது ஒரு நோக்கமாக எடுத்துக்கிட்டு கன்சிஸ்டண்ட்டாக பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம பணிகளில் நடைபெறும் பொழுது கோர் சிட்டியில் வந்து டெவலப்மெண்ட் ஆல்ரெடி ஆன ஏரியாக்கள். ஸோ ஒரு பணி எடுத்துகிட்டு போகிறோன்னா அங்கே கண்டிப்பாக வாட்டர் லைன் டேமேஜ் ஆகும், இபி லைன் டேமேஜ் ஆகும், மற்ற துறைகளோட கோஆர்டினேஷன் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு பணிகள் வந்து கோஆர்டினேஷனுக்கு சீனியர் மோஸ்ட் அட்டென்ஷன் ஆஃப் தி கவர்மெண்ட் இருந்தனால அதிகாரிகளும் கன்சிஸ்டண்ட்டாக கோஆர்டினேட் பண்ணி அது முடிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. பல இடங்களில் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண உட்கட்டமைப்பு வசதி எடுக்கிற மாதிரி இருந்தது. சில இடங்களில் பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த ஆர்ச் ட்ரெயின்ற அமைப்பை எடுத்துகிட்டு நம்ம புதிய வடிகால் போடுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ இந்த மாதிரி கோர் சிட்டியில் இது ஒரு தனித்துவமான ஒரு கேரக்டர் இருக்கிறனால ஸோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி வச்சுருந்தோம். இப்போ நம்மளோட பி கெனால் ஆகட்டும், கூவம் ஆகட்டும், இல்லை நம்மளோட ஒட்டேரி நல்லா ஆகட்டும், அது வந்து ஃப்ளோட்டிங் மெட்டீரியல் அதெல்லாம் நிறைய டீசல்ட்டு கொஞ்சம் பண்ணனால புளியந்தோப்பு மாதிரி தொடர்ச்சியாக 30-40 இயர்ஸாக வந்து இனண்டேஷன் ஆகிற ஏரியாத்தில் நம்மளுக்கு குறைந்த அளவில் சீக்கிரமாக வடிகால் வடிகிறதுக்கான வழிகள் பார்த்தோம். இறுதியாக இது வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம எடுத்துக்கிட்டோம். நவம்பர் 1க்கு முன்னாடி வந்து எல்லா உட்கட்டமைப்பு வசதிகள் தயார் செஞ்சு இருந்தாலும் நவம்பர் 1 and 2 மழை பெய்யும் பொழுது எங்கள் அதிகாரிகள் வந்து நாங்கள் பண்ண வடிகால் சரியாக ஆப்ரேட் ஆகுதா அப்படின்றத பார்த்தோம். எங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு தெருவில் ஒரு ட்ரெயின் எடுத்துக்கிறோம், மேனுவல் திறந்து பார்க்குறோம், அங்கே 1 அடி 2 அடி கேப் இருக்குது தண்ணியில், ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஏரியாவில் தண்ணி நிற்குதுன்னா அப்போ இந்த 1 அடி 2 அடி தண்ணி கொண்டு போகும், அந்த ஃப்ரீ போர்டுன்னு நம்ம சொல்கிறோம். அதை எப்படி ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணணும், ஏன்னா அப்படி ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணால் பின்னாடி இருக்கிற ஏரியாவில் தண்ணி தாங்காது. இப்போ புளியந்தோப்பு ஹை ரோட்டில் அது மாதிரி கான்செப்ட் பண்ணிவிட்டு சைடில் ஒரு ரோடில் தற்காலிகமான ஒரு மெஷர் மாதிரி ஹெச்டிபி பைப்பு ஒரு 350 மீட்டருக்கு போட்டுட்டு பம்பை ஆப்ரேட் பண்ணிட்டோம். ஸோ தட் நம்ம ரோட்டில் தண்ணி அடித்து விட்ட காலம் போயிட்டு பைப் வழியாக அடிச்சா டிராஃபிக்கும் இன்னும் இஷ்யூ இருக்காது. அந்த 1 அடி 2 அடி ஃப்ரீ போர்டு நம்மளால் பயன்படுத்த முடியும். சீக்கிரமாக வெள்ள நீரை வந்து வெளியேற்றுறதுக்கான வாய்ப்புகள் அமையும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்துனோம். சில ஏரியாக்களில் கெனாலில் இப்போது Zone 7 ஏரியாவில் கொரட்டூர் ஏரியாக்களில் கெனாலில் வந்து ஃப்ளோ ஆகிறனால ஏரியாக்குள்ளே தண்ணி வருது, டிசைன் அப்படி இருக்குது அப்படின்ற பட்சத்தை தற்காலிகமான ஒரு ஸ்டெப் எடுக்கணுன்ற போது ஷட்டர் அங்கே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு ஸோ ஒரு இனோவேஷன் சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி, ஏன்னா ப்ராக்டிக்கலாக நம்ம வடிகால் அமைக்கிறோம், பட் ப்ராக்டிக்கலாக அந்த மழையில் தெரியும் பொழுது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு தற்காலிக மெஷரும் நம்ம வந்து முயற்சி எடுத்திருந்தோம். இறுதியாக ப்ரீ பிளேஸ்மெண்ட் ஆஃப் மோட்டார்ஸ், ஹை பவர் மோட்டார்ஸு எல்லா இடத்துலையும் ப்ரீ பிளேஸ் பண்ணிவிட்டு முன்னாடியே ப்ரீ பொசிஷனிங் பண்ணிவிட்டு இங்கே தண்ணி நிற்கும், இது எங்கேருந்து சக் பண்ணணும், இது எங்கேருந்து டெலிவர் பண்ணணுன்ற ஒரு
எக்ஸஸ் இது ரொம்ப நேர்த்தியாக நம்ம கையாண்டனால நிறைய இடத்துல பம்ப் ஆப்ரேட்டர்ஸ்லாம் நம்ம அலர்ட் பண்ணி வச்சுருந்தனால உடனே அந்த தீர்வுகளும் எங்களால் கொடுக்க முடிஞ்சது. சென்னையில் வெள்ளத்தினோட பாதிப்பை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு 4 விதமான வேலைகள் நடைபெற்று வருகிறது. ஒன்று வந்து மேஜர் ப்ராஜெக்ட்ஸ், லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து சென்னைக்கு வந்து 4 வடிநில பகுதிகள் இருக்குது. வடக்கு கொஸ்தலையார், கூவம், அடையார், கோவலம். இதில் அடையார் கூவத்தில் வந்து முன்னாடியே ஏற்கனவே கொஞ்சம் இன்டகிரேட் ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின்ஸு கட்டப்பட்டிருக்கு. கொஸ்தலையார், கோவலம் பகுதிகளில் இன்டகிரேட் ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின்ஸ் கிடையாது, சுத்தமாக க்ரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட்ஸ். அங்கே வந்து நீண்ட கால ப்ராஜெக்ட்ஸ் 3 வருஷம் பின்னோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொஸ்தலையார் பேசினிலும் கோவலம் பேசினும் நடைபெற்று வருது. அது வந்து அந்த வடிநிலத்துக்கு மொத்தமாக, அந்த ரிவர் பேசினுக்கு மொத்தமாக ஹைட்ராலிக் டிசைன்ஸ் பண்ணி அதுக்கு மொத்தமாக டிசைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். கொஸ்தலையாரை பொறுத்த வரைக்கும் 700 கிலோமீட்டர் ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின்ஸ் பண்ண வேண்டி இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு 1 இயர்லேயே வந்து 356 கிலோமீட்டருக்குள்ள பணிகள் முடிவடைங்க. ஒரு 46 சிப்பங்களில் பணிகள் நடைபெற்று வருகிறது. அது 50% மேலே நம்ம லெங்க்த்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கோவலம் M1 M2 வேளச்சேரி பகுதி அந்த பகுதிகள் வந்து M1 M2 சப்பேசின்ஸில் இப்போ பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 150 crores வந்து வேலைகள் எடுத்து முதல் கட்டம் இந்த வருஷத்தினோட ப்ரையாரிட்டி பணிகள் முடிக்கப்படும். அதனால அங்கே ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்சது. மொத்தம் 1300 கிலோமீட்டர் பழைய ட்ரெயின்ஸ் நாங்கள் ரீஹாபிலிட்டேட் பண்ணியிருக்கோம் இந்த வருஷம். ஸோ எங்களை பொறுத்தளவில் வந்து நான் கடந்த முறை எனக்கு போஸ்டிங் வரும்போது ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி தான் எனக்கு போஸ்டிங்கே உள்ளேக்கு வரும்போது எனக்கு எல்லா ரோடும் தெரியும், தண்ணி எங்கே நின்றுச்சு எல்லாமே. எல்லா இன்ஜினியர்ஸையும் கூப்பிட்டு வச்சு ஒரு பெரிய மேப் ஒன்று தயாரிக்கிறோம். ஒவ்வொரு டிவிஷன் வரையாக மேப் தயாரிக்கிறோம். எங்கெங்கே தண்ணி நிற்கும், எவ்வளோ டெப்த் நிற்கும், எங்கே பம்பு எடுத்தீங்க, எங்கே தண்ணி வெளில விட்டீங்க, எவ்வளோ ஆழம் நின்றுச்சு, எத்தனை நாள் நின்றுச்சுங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து 63 டிவிஷனுக்கும் மேப் வச்சுருந்தோம். இந்த மேப் வச்சுருக்கும் போது எங்களுக்கு ஃப்ரெஷ் நாலேஜ், யாரும் மறந்துடல, தெளிவாக பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுருந்தாங்க. புதுசாக உருவானா கூட அடுத்த வருஷம் தான் உருவாகணும். இனிமேல் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கமிஷனர் சார்கிட்ட காமிச்சிட்டு, சார் இந்தந்த பாயிண்ட்ஸ்லாம் எங்களுக்கு ஸ்டாமர் ட்ரெயின் வேணும், இந்தந்த பாயிண்ட்ஸ்லாம் எனக்கு பம்பிங் ஸ்டேஷன் வேணும்னு சொல்லும்போது எல்லாத்துக்குமே அப்ரூவல் கொடுத்து வாரந்தோறும் வந்து 3 முறை 4 முறை ரிவ்யூ நடத்தி ஃபாலோ அப்பாக மோட்டிவேஷன் கொடுத்து அதற்கு எல்லாத்துக்கும் மேலாக வந்து மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் நடந்த ஒரு மீட்டிங்கு, மாண்புமிகு மினிஸ்டர் தலைமையில் நடந்த மீட்டிங்கு, சீஃப் செக்ரட்டரி சார் தலைமையில் நடந்த மீட்டிங்கு, இது எல்லாமே எங்களுக்கு ஒரு உந்துதல். இந்த ஒரு பிரச்சனையை செஞ்சிருந்தால் கூட இது எங்களுக்கு மோட்டிவேஷன் அமையும். அடுத்த வாரம் இந்த வேலை செய்யணும், நாளைக்கு இந்த வேலை செய்யணும், இந்த மோட்டிவேஷனில் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே வந்திருந்தோம். ஸ்டாமர் ட்ரெயின் கட்டுறதை விட அதுக்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு பிளேஸுக்கும் ஒவ்வொரு விதமான ப்ராப்ளம் இருக்கும். எங்களுக்கு மண்டலம் 4 எடுத்துட்டிங்கன்னா பீக்கனாலுக்கு பக்கத்திலே வந்து சட்டஸ் வந்து உள்ளே நுழையும். தண்ணி கொஞ்சம் ரைஸ் ஆனோடனே திரும்ப ஊருக்குள்ளே போயிடும். இது மாதிரி 37 இடங்கள் எங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருந்தோம். இது தவிர்க்க முடியாது. கண்டிப்பாக பீக்கனால் ரைஸ் ஆகும், பின்னாடி தண்ணி தான் போகும். இதுக்கு என்ன இன்னோவேட்டிவ் சொல்யூஷன்ஸ் நம்ம பண்ணலாம் அப்படிங்கும்போது ஒரு சட்டஸ் ஒன்று போட்டு ஒரு இடத்துல அதில் ஒரு பம்பிங் வச்சுட்டோம்னா எப்படி சொல்யூஷன் வருதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஆராய்ச்சி நடத்துகிறோம். ஒரு பாயிண்டில் நாங்கள் முல்லை நகரில் ட்ரை பண்ணும்போது இட் கேவ் எக்ஸலண்ட் ரிசல்ட்ஸ். ஒரு 60 mm மலைக்கு நாங்கள் நீட்டாக ரிசல்ட்ஸ் கொடுக்கும்போது அந்த மாதிரி மொத்தம் 20 இடங்களில் புதுசாக சட்டஸ் போட்டு புதுசாக பம்பிங் வைக்கும்போது இந்த 20 இடங்கள்லையுமே வந்து 100% வந்து வாட்டர் நிற்காத அளவுக்கு எங்களுக்கு மக்கள்லேருந்து எங்களுக்கு ஃபீட்பேக் வந்துருந்துச்சு. இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து பம்பிங் போடும்போது எஃபெக்டிவ் ஹவர்ஸ் ஆஃப் ரன்னிங்னு ஒன்று இருக்குது. ஒரு பம்பு இன்றைக்கி கொண்டு போய் இன்ஸ்டால் பண்ண போகிறோன்னா அதில் ஒரு 3 மணி நேரம் லேட் ஆகும், திரும்ப ஆன் பண்ணுறதுலேருந்து எவ்வளோ டிலே வரும். இதுக்கு நாங்கள் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறக்காண்டி கரெக்டாக கலெக்ஷன் பிட் ஒன்று கட்டிட்டோம். கலெக்ஷன் பிட் போட்டு அதில் எலக்ட்ரிக்கல் மோட்டார்ஸ் போடும்போது டிஸ்சார்ஜ் அதிகமாக இருக்கும். அண்ட் ஆட்டோமேட்டிக் போட்டுருவோம். ஆட்டோமேட்டிக் வித் மானிட்டரிங் 1%. ஆட்டோமேட்டிக் போடும்போது ஒரு லெவல் வாட்டர் வரும்போதே மழை பெய்யும் போதே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு தண்ணி கெனால் ரீச் ஆகிட்டாலே ஃபஸ்ட்டு டிஸ்போஸ் ஆகிடும். ஸோ அந்த பாயிண்ட்டை நாங்கள் கரெக்டாக கேட்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி இருக்கக்கூடிய 20 இடங்களில் ஆட்டோமேட்டிக் பம்பிங் ஸ்டேஷன் எஃபெக்டிவாக எங்களுக்கு கை கொடுத்துச்சு. ஆர்ச் ட்ரெயினை தேடி போனோம். எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஆர்ச் ட்ரெயின் ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆர்ச் ட்ரெயின்லையும் எல்லோ கலரில் கலர் டெஸ்ட்னு சொல்லுவோம். கலரை கொட்டினோம்னா நிறைய கலரை கொட்டினோம்னா எங்கே தண்ணி போய் சேருதோ அந்த கலர் வந்து எங்களுக்கு வரும். அங்கே ஒருத்தர் உட்காந்துருப்பார், இங்கே ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க. கலரை கொட்டி கிட்டத்தட்ட ஒரு 4 hours வெயிட் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஃபைனலாக வரும்போது என்ஷூர் தட் இந்த ட்ரெயின் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த ட்ரெயினில் ஒரு இடத்துல அடைப்பு இருக்குன்னு சொல்லும்போது அந்த இடத்தையெல்லாம் உடச்சி சரி பண்ணி டோரை ரைஸ் பண்ணும்போது எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆர்ச் ட்ரெயின் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும்போது ராயபுரம் எக்ஸலண்ட் ரிசல்ட், பிரகாசம் சாலையில் ஒரு பகுதி எக்ஸலண்ட்டாக எங்களுக்கு ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சு. இந்த வருஷம் மழை பெய்யும் போது எங்களுக்குன்னு சில இடங்கள் உருவானுச்சு. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா தமிழ் சாலையில் எங்களுக்கு தண்ணி நிற்கிதுன்னு எக்மோர் ஹை ரோடில் தண்ணி நிற்கும் போது
என்ன பண்ணோம், நைட்டோட நைட்டாக பிளான் பண்ணோம். மலையிலேருந்து அடுத்த மலைக்கு இடையில எங்களுக்கு இருக்கக்கூடிய கேப் 2 நாள் தான். 2 நாளில் நைட்டோட நைட்டாக முடிச்சா மட்டும் தான் எங்களால் வந்து 60 மீட்டர் முடிக்க முடியும். அந்த 60 மீட்டரையும் 1 மீட்டர் டயா கொண்ட பைப்பை வச்சு 2 நாள் நைட்டில் மண்டலம் 6ல் இருக்கக்கூடிய பைப்பை ஒரு ஆர்டிசி சென்ட்ரல் மூலமாக உதவி வாங்கிட்டு அவங்கள்ட்டேருந்து பைப் எடுத்து 2 நைட்டில் இன்வெர்ட்டபிள் மேடு பள்ளம் எல்லாம் ஸ்டடி பண்ணி கரெக்டாக போட்டோம். அடுத்த மலையில் சுத்தமாகவே தண்ணியில். இந்த மலை பொறுத்தவரையில் நான் 2 விதமான ஒர்க்ஸ் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருந்தேன். ஒன்று வந்து கண்ட்ரோல் ரூம் கண்காணிக்கிறது, ரெண்டாவது வந்து மோட்டர் ப்ரொவிஷனிங் அண்ட் சப்ளை. ஸோ இதில் முதலில் வந்து மோட்டர் ப்ரொவிஷனிங்குக்கு இந்த தடவை லாஸ்ட் இயரோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி இந்த தடவை மோட்டர்ஸ் எல்லாம் ப்ரீ பொசிஷனிங் மோட்டர்ஸ் வந்து மழை வர்றதுக்கு முன்னாடியே நிறைய இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 150 லொக்கேஷன்ஸில் இந்த தடவை எங்களுக்கு ஃபீல்டில் இருந்து ஒரு ஃபீட்பேக் வந்தது. இந்த ஏரியாஸில் இது லோ லைங் ஏரியாஸ் இங்கே கண்டிப்பாக தண்ணி நிற்கிற வாய்ப்பு இருக்குது. அந்த ஏரியாஸில் நாங்கள் மோட்டர்ஸ் ப்ரீ பொசிஷன் பண்ணிட்டோம். அதுலேயும் லாஸ்ட் இயர் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸில் எலக்ட்ரிக்கல் மோட்டர்ஸ் தான் நல்லா டிஸ்சார்ஜ் கொடுக்கும். அந்த நோக்கத்துடன் நாங்கள் நிறைய மோட்டர்ஸ் வந்து முன்கூட்டியாகவே வாங்கிட்டு அந்த ப்ரீ பொசிஷன் பண்ணக்கூடிய லொக்கேஷன்ஸில் ஒரு ப்ராப்பர் செட்டப்போட ஒரு ட்ரைபாட் வித் லோரிங் ஃபெசிலிட்டி, ஒரு சம்ப் கட்டி எல்லாமே ப்ரீ பொசிஷன் பண்ணி வச்சதுனால உடனுக்குடன் எங்களால் வந்து தண்ணி வெளியேற்ற முடிஞ்சுது. அதே நேரத்தில் மோட்டர்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படுறப்போ ஒரு ஃபுல் சப்போர்ட்டோட எங்களோட மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர்களும் எந்த ஒரு நிதி பற்றாக்குறை இல்லாமல் நாங்கள் வந்து மோட்டர்ஸ் எங்களால் ப்ரொக்யூர் பண்ண முடிஞ்சது. கிட்டத்தட்ட 1000 மோட்டர்ஸ் வந்து நாங்கள் ரெடியாக வச்சுருந்தோம். ஆனால் இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் ஒர்க்கு வந்து ஃபுல்லாக முடித்ததுனால ப்ளஸ் தண்ணி நிறைய இடத்துல அதனால் தேங்கலை. அதனால் நிறையா மோட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த சூழ்நிலை வரல. பட் ஸ்டில் எல்லா மோட்டர்ஸுமே நம்ம ப்ரீ பொசிஷன் பண்ணி ரெடி. இந்த பீக்கனாலுக்கு தான் இதோட என்டையர் தண்ணியை கொண்டு வர்றதோட முதல் பிளான் சார். பக்கிங்காம் கனால் சார். இதில் முதல்ல நமக்கு ரிப்பன் பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போன தடவை 1 அடி தண்ணி, வேப்பரி ஹைர் வந்து 1 அடி தண்ணி. லாஸ்ட் டைம் சிஎன்சி நைட்டு 1 மணிக்கு வந்து பார்த்த போதே வந்து அந்த ஜங்ஷன் பாயிண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு 1 அடி தண்ணி. இது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணுற மாதிரி 26 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட் 100 டிஸ்போசல் ரெடி பண்ணுது. இது எல்லாத்துலேயுமே என்ன ஒரு சிக்கல்னா ரயில்வேயோட இன்வால்மெண்ட் இருக்கிறதுனால இதுவும் ரயில்வே இடம், ரயில்வே ட்ராக்கை கீழே கொண்டு போயிருக்கும். இதில் கட்டியிருக்கிறது அத்தனையுமே ரயில்வே இடம். இவங்க கூட ஒரு கோஆர்டினேஷன் மீட்டிங் நடத்தி கமிஷனர் சார், செக்ரட்டரி சார் எல்லாரும் மீட்டிங் நடந்ததுக்கப்புறம் பெர்மிஷன் கிடைச்சதுக்கப்புறம் 3 டிஸ்போசல் சார். சூளையில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 40 வருடம் இல்லாத பிரச்சனைகள் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இந்த சூழ்நிலேருந்து வரக்கூடிய 20,000 மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இந்த அந்த மசூதி பாயிண்டில் கிராஸ் பண்ணி கேட் நம்பர் 4 வழியாக வந்து கேட் நம்பர் 6 வெளில வந்து டெப்டி சி ஆஃபீஸ் வழியாக வந்து ரயில்வே ட்ராக் கீழே இருக்கக்கூடிய கல்வெட்டை பயன்படுத்தி பீக்கனால சேருது சார். மழை பெய்யும் போது இந்த தடவை வந்து 370 mm நம்ம ரிப்பன் பில்டிங் ரெக்கார்டான மழையோட அளவு சார். 370 mmக்கும் இந்த நிறைய டிஸ்போசல் வீடியோ வச்சுருக்கோம் சார். எக்ஸலண்ட்டாக டிஸ்போசல் ஆகி இங்கே தண்ணியே நிற்கக்கூடியாத ஒரு சூழ்நிலை வந்து வந்திருக்கு சார். முடிச்சு கொடுத்துருக்கேன். இது ஷட்டர் அரேஞ்ச்மெண்ட் சார். ஒருவேளை தண்ணி இதில் உயர்ந்து பின்னோக்கி வந்தால் கூட இங்கிட்டு போகக்கூடாது, ஷட்டரை போட்டு அங்கேருந்து பம்பிங் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இங்கே அனுப்பி. ரயில்வேஸ் கூட அவங்களுக்கு அங்கே தண்ணி வரலன்னா மாநகராட்சி நன்றி சொல்லியிருக்காங்க. ரயில்வேஸ் வந்து ரொம்ப நன்றி சார். அது இல்லாமல் கண்ணையா சார் வந்து இவர் பர்சனலி கால் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணாங்க. இன்ஜினியர்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு கடந்த முறை என்னுடைய அலுவலகத்தில் உள்ளறிக்கை ஒரு மார்க் பண்ணி வச்சிருக்காரு சார், எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. இந்த முறை அந்த அளவுக்கு அந்த உள்ளறிக்கை தண்ணி வரலங்கிறத ஃபோன் பண்ணி பர்சனலாகவே அப்ரிஷியேட் பண்ணாங்க. 30 வருஷம் தண்ணி இருந்ததுல தண்ணி இல்லை. ஓகே, இந்த ரயில்வே ஸ்டேஷனில் தண்ணி இல்லை. எல்லாமே ரயில்வே, ஆனால் ரயில்வே ஒத்துழைப்பு இடம் கொடுத்தாங்க. ஓகே, ரயில்வேயும் முழு ஒத்துழைப்பு கொடுத்ததுனால அது பாசிபிள் ஆச்சு. சென்னை சென்ட்ரல்லேருந்து இது வால்டாக்ஸ் போகிற ரோடுங்க ஐயாவில். இதில் வந்து 4600 மீட்டருக்கு 2 பக்கமும் வந்து ட்ரெயின் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் அது 3900 மீட்டருக்கு ட்ரெயின் கம்ப்ளீட் பண்ணியாச்சிங்க. இதில் வந்து 2 லீட் ட்ரெயின் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க கையெழுத்து மூலமாக. இந்த பீக்கனாலில் வந்து 2 லீட் ட்ரெயின் வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு. 2 லீட் ட்ரெயினும் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குங்க.
ஃபர்தர் லெவல் ட்ரைனேஜ் வந்து ஒரு ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. இதில் உள்ள குறுக்கு கல்வெட்டு வந்து 8 கல்வெட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே இந்த வேல்டாக்ஸ் ரோடில் இது வேலை முடியாமல் ஒரு 600 மீட்டர் வேலை முடியாமல் எல்லாம் முடிஞ்சாச்சு. 31 இடங்களில் 387.5 மீட்டர் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி எங்களுக்கு முடிச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம் சார். அப்புறம் அதுக்கப்புறம் ஆனது மினிஸ்டர் சார் வந்து பார்த்துட்டு 10 கான்ட்ராக்டரை தனித்தனியாக போட்டு 387 மீட்டர் டயத்துக்கு முடிச்சு கொடுத்தாங்க சார். அது முடிச்சதுனால தான் சார் இப்போ இதில் வந்து தண்ணி வந்து இதெல்லாம் அப்புறம் ஸ்டாக்னட் ஆகாமல் வரதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். இன்னொரு சார், சிஎம் இந்த பக்கிங்ஹாம் கனால் இங்கேருந்து எல்லாம் கிளியர் பண்ணதுக்காக பணம் கொடுத்தாங்க சார். அது கூட மழைக்கு முன்னால் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 1.5 months வந்து தூர் வரனாங்க சார் இந்த ஏரியா. அது WRD. இது ஹைவேஸ். ட்ரெயின் புதுசு கட்டியிருக்கோம் சார். ஸோ இந்த 5 feet ட்ரெயின்லேயே மேக்ஸிமம் இந்த ரோட்டில் எவ்வளோ வாட்டர் இருந்ததோ அது வந்து ட்ரெயின் அவுட் ஆகிடுச்சு. மேற்கொண்டு இதுக்கு பின்னாடி இருக்கிற அங்காளம்மன் கோயில் மாதிரி ஏரியா வந்து நம்ம மலையில் தண்ணி இருக்குன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது இதை வந்து இனோவேஷன் மாதிரி November 1 and 2 மலையில் இருந்து இதில் வந்து ஒரு அடி 1.5 அடி ஃப்ரீ போர்ட் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அடி பைப்பு ரோடு கிராசிங் மட்டும் போட்டிருந்தோம் சார். அது போடுறதுனால ஒரு 75 HP மோட்டர் என்ன திறன் கொண்டு பம்ப் பண்ணுமோ அதை கிராவிட்டிலே ஒன்று கொண்டு வந்துட்டோம் சார். தொடர்ந்து என்எஸ்சி போஸரோட கட் பண்ணி அங்கே ஒரு அதே 2.7 மீட்டர் 1.5 மீட்டர் வித்துக்கு அதில் ஒரு 13 மீட்டருக்கு அதில் ஒரு பாக்ஸ் கல்வெட் போட்டோம். இது 2 பாக்ஸ் கல்வெட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு 75 மீட்டருக்கு ஒரு ஸ்டாமர் ட்ரெயின் அடிஷனாக ப்ரொவிஷன் கொடுத்தப்போ என்எஸ்சி போஸரோட எந்த கடந்த மழையில் எவ்வளோ தண்ணி இருக்கும், ஈவன் கடந்த 20 வருடமாகவே எவ்வளோ தண்ணி நிற்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த பிரச்சனையே வந்து இந்த தடவை வராத அளவுக்கு இந்த 2 பாக்ஸ் கல்வெட் ப்ளஸ் ஒரு ஸ்டாமர் ட்ரெயின் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட் தி சேம் டைம் வந்து பிரகாசம் சாலை ஒரு லென்த்தான 2 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய சாலை, அதில் இருக்கக்கூடிய தண்ணி இறங்கக்கூடிய வகையில் இந்த பாக்ஸ் கல்வெட்டு வந்து சிறப்பாக பயன்பட்டுச்சு. ஆனால் பிரகாசம் சாலையில் ஸ்டாமர் ட்ரெயின் சைஸ் சின்னமாக இருந்ததுனால தண்ணி வந்து ஒரு 2 hours நிற்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சு. அதையுமே வந்து இந்த முறை அடுத்த மலை 2 மலைக்கு நடுவில் வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணனால 2வது மலையில் தண்ணி நிற்கக்கூடிய அளவுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அதுவும் எங்களுக்கு சக்ஸஸ். ஆண்டுதோறும் ஏற்படுகிற வடகிழக்கு பருவமழை நேரங்களில் குறிப்பாக ஆலந்தூர் தொகுதி, ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி, தாம்பரம், பல்லாவரம் போன்ற பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு எடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் பகுதியில் இருக்கிற வரதராஜபுரம், முடிச்சூர்,
அதே போல் கூடுவாஞ்சேரி, இங்கே ஆலந்தூர் தொகுதியில் கண்ணன் காலனி, மாரிசன் தெரு, மாதவபுரம் இப்பேற்பட்ட பகுதிகளில் 3 அடி 4 அடி தண்ணீர் தேங்கி கிட்டத்தட்ட ஒரு 25,000-30,000 குடும்பங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரமே இருந்து 1 மாதத்துக்கு மேலே எந்த பணியும் செய்ய முடியாமல் முடங்கிய ஒரு நிலை ஏற்படும். இது போன 10 வருஷத்தில் பல முறை இந்த அதிமுக அரசினுடைய கவனத்தை கொண்டு சென்றதுக்கு பிறகு கூட அவர்களெல்லாம் வந்து எந்த பணியும் செய்யாமல் அதில் கவனம் செலுத்தாமல் தொடர்ந்து மக்கள் பாதித்து வந்த நிலையில் கடந்த ஆண்டு பெய்த கடும் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நம்முடைய முதல்வர்கள் பொறுப்பேற்று, அது அரசு பொறுப்பேற்றவுடன் முதல்ல அந்த மழை நம்முடைய முதல்வர் அவர்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக வருகை தந்து அந்த பகுதியெல்லாம் பார்வையிட்டு அந்த மக்களின் கோரிக்கை, அதாவது குறைகள் எல்லாம் கேட்டறிந்தார். இது முதல்வர் அவர்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லி தலைவர்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. முதல்வரும் இந்த வருஷம் மட்டும் நீங்கள் பொறுத்துங்க, நான் அடுத்த வருஷத்துலேருந்து வராது, நான் சரி செய்து தருவேன் என்று வாக்குறுதி தந்து விட்டு வந்தார். வாக்குறுதி தந்தது மட்டும் இல்லை, உடனே அதிகாரிகளை கூப்பிட்டு அந்த பக்கத்தெல்லாம் சரி பண்ணணும்னு சொல்லி அதுக்கு ஒரு திட்ட மதிப்பீடு பண்ணி, அதாவது மதுரை வாயில் பைபாஸ் ரோடு, போரூர் மேலே போகிற ரோடு, அது உள்ளே வந்து கல்வெட்டு கிடையாது, தண்ணி வெளியேற்றுவதற்கு வழி கிடையாது. அதில் வந்து ஒரு கல்வெட்டு 2 கல்வெட்டு போடணும்னு சொல்லி, அதில் தான் அந்த காவாய்கள்லாம் ஒழுங்குபடுத்தி கரை கட்டணும்னு சொல்லி 120 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு இப்போ அதுக்கு நிதியம் ஒதுக்கி தந்து இப்போ அந்த பணிகள்லாம் இன்றைக்கி வேகமாக நடந்துருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 75% பணிகள் முடிவுற்றிருக்கிறது. மீதி 20% இப்போ மழை முடிஞ்சவொடனே இப்போ ஆரம்பிக்க போகிறாங்க. ஆக அந்த பணிகள் முடிந்து விட்டால் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் இனி எந்த காலத்திலும் எவ்வளோ மழை பெய்தாலும் பாதிக்கப்படாத நிலையை இன்றைக்கு நம்முடைய முதல்வர்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட அந்த வரதராஜபுரம், முடிச்சூர் பகுதியில் கூட இந்த ஆண்டு எந்தவித சிரமம் இல்லாமல் மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தாங்க. அதுக்கு காரணம் நம்முடைய முதல்வர்கள் தான். அது மட்டும் இல்லாத இப்போ நம்ம ஆலந்தூரில் கண்ணன் காலனி 9 கோடி ரூபாய் அளவில் ஒரு பம்பிங் ஸ்டேஷன் போட்டு அங்கே கிட்டத்தட்ட ஒரு 3 அடி 4 அடி ரெகுலராக வந்துடுங்க. ஏர்போர்ட் தண்ணிலாம் அங்கே தான் வரும். இப்போ அந்த பம்பிங் ஸ்டேஷன் போடுறதுனால அந்த தண்ணியை வலித்து வெளியே எடுத்து போயிருந்தாலும் அங்கே தண்ணியே நிற்கலை. ஆக இப்பேற்பட்ட பகுதிகளில் துரிதமான நடவடிக்கை நம்முடைய ஆட்சி மூலமாக எடுக்கப்பட்டு இன்றைக்கி இப்போ இந்த மழையில் ஆலந்தூரில் எந்த பிரச்சனை இல்லாத இருந்தாங்க. இப்போ இந்த முகலிவாக்கம், இந்த தண்ணி வெளியே வந்து முகலிவாக்கம் மணப்பாக்கம் பகுதியில் கொஞ்சம் பாய்ச்சதுன்னு சொன்னால் அது என்ன காரணம்னா, இந்த போரூர்லேருந்து வெளியேற்றப்பட்ட தண்ணி இந்த விட அதிகமாக வந்ததுனால வெளியே வந்துச்சு. இப்போ அந்த கால்வாய்க்கரை பலப்படுத்தி உயர்த்தி போடுவதற்கு அதுக்கு இப்போ வேலை நடந்துட்டுருக்குது. ஆக வருகின்ற இப்போ இந்த பணிகள்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் அந்த 25% பணிகள் அடுத்த ஆண்டு எங்கள் மாவட்டத்தில், அது காஞ்சிபுரம் செங்கற்பட்டு மாவட்டத்தில் எந்த பிரச்சனை இல்லாமல் மக்கள் நிம்மதியோடு வாழ்வதற்கு நிதியும் ஒதுக்கீடு செய்து அந்த பணிகளும் விரைவுபடுத்தி செய்து தர வேண்டும் என்று உத்தரவிட்டு இன்றைக்கி எல்லா பணிகளும் வேகமாக நடைபெறுகிறது. தண்ணீர் நிற்காமல் பொதுமக்கள் பாதிக்காமல் வாழ்வாதாரத்தை இழக்காமல் இன்றைக்கி நிம்மதியாக இருந்தாங்கன்னா அதுக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் தான் காரணம். பெருநகர சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை 1687ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஏறத்தாழ 335 ஆண்டு கால வரலாறு மிக்க சென்னை மாநகராட்சியில் 1996ஆம் ஆண்டு வணக்கத்திற்குரிய சென்னை மாநகரின் மேயராக தமிழகத்தின் இன்றைய முதல்வர் பொறுப்பேற்கிற போது 615 கிலோமீட்டர் நீளத்திற்கு மட்டுமே மழைநீர் வடிகால் வாய்கள் இருந்தது. அப்பொழுது அவர் மேயராக பொறுப்பேற்ற உடனே பெரிய அளவிலான மழை பெய்து கொண்டிருந்த சூழலில் பல்வேறு பகுதிகளை சுற்றி சுழன்று பார்த்தார்கள். குறிப்பாக ஜிஎன் செட்டி சாலை, வியாசர்பாடி, எம்கேபி நகர் போன்ற பல்வேறு பகுதிகளை பார்த்தபோது ஒட்டுமொத்தமாக சென்னையே பாதி சென்னை மழை நீரில் மூழ்குகிற நிலை என்பது இருந்தது. அப்பொழுது மேயராக பொறுப்பேற்ற உடனே அவருக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான சவாலாக அது இருந்தது. எனவே உடனடியாக மழைநீர் வடிகால்வாய் பணிகளை கட்டும் பணிகளை தொடங்கினார்கள்.
ஏற்கனவே சென்னை மாநகராட்சி உருவான இந்த 335 ஆண்டுகளில் அன்றைக்கு 320 ஆண்டுகள் அந்த நிலையில் சென்னையில் இருந்த மழைநீர் வடிகால் வாய்கள் 615 கிலோமீட்டர். அதிலும் கூட நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் நீளத்திற்கான மழைநீர் வடிகால் வாய்கள் தூர்ந்து போன நிலையில் இருந்தது. எனவே மழைநீர் தேக்கம் என்பது அந்த மழையில் பெரிய அளவில் இருந்தது. அப்பொழுது அவர் ஒரு 135 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய மழைநீர் வடிகால் வாய்களை 4.5 ஆண்டுகளில் கட்டி முடித்தார்கள். அதோடு மட்டுமல்லாமல் ஏற்கனவே சிதிலமடைந்து கிடந்த ஒரு 84 கிலோமீட்டர் நீளத்திற்கான மழைநீர் வடிகால் வாய்களை புதுப்பித்தார். இப்படி செய்ததன் விளைவு அன்றைக்கு மழைநீர் தேக்கம் என்பது சுத்தமாக இல்லாமல் போனது. பெரிய அளவிலான ஒரே நாளில் 20 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழியும் போது மட்டுமே தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்குவது என்பது இருந்தது. அதற்கும் மோட்டார்களின் மூலம் அந்த தண்ணீரை இறைக்கிற பணியினை அன்றைய மாநகராட்சி நிர்வாகம் செய்தது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் வடகிழக்கு பருவமழை வருகிற போது பல்வேறு அரசின் சேவைத்துறைகளை ஒருங்கிணைப்பு கூட்டங்கள் நடத்தப்பட்டு அதன் மூலம் சேவைத்துறைகளுக்கு பணிகள் பகிர்ந்தளிக்கப்படும். அதனால் மழை வெள்ள பாதிப்பிலிருந்து மக்களை காக்கிற அந்த பணி என்பது சிறப்பாகவே நடைபெற்று கொண்டிருந்தது. தொடர்ச்சியாக 2001ஆம் ஆண்டு தொடங்கி 2006ஆம் ஆண்டு வரையில் அந்த பணிகள் எதுவும் மழைநீர் வடிகால் வாய்களை புதிதாக கட்டும் பணிகள் 2002க்கு பிறகு புதிதாக எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை. அப்படி இருந்த நிலையில் மீண்டும் 2006ஆம் ஆண்டு திமுக கழகத்தின் நிர்வாகம் சென்னை மாநகரில் பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் அன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர்களும் வணக்கத்திற்குரிய இன்றைய தமிழக முதல்வர் அவர்களும் டெல்லியில் ஜவஹர்லால் நேரு நகர்ப்புற புனரமைப்பு திட்டத்தின் கீழ் பொதுப்பணித்துறையும் மாநகராட்சியும் ஒருங்கிணைந்து 1448 கோடி ரூபாய் செலவிலான மழைநீர் வடிகால் பணிகளை செய்வது என்று முடிவெடுத்தார்கள். அந்த வகையில் ஒரு 615 கோடி ரூபாய் மாநகராட்சியும் 838 கோடி ரூபாய் பொதுப்பணித்துறையும் என்கின்ற வகையில் பணிகள் தொடங்கப்பட்டு சென்னையில் பல்வேறு பணிகள் நடைபெற்றது. ஏறத்தாழ 500 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய மழைநீர் வடிகால் வாய்களும் சென்னையில் இருந்த ஓட்டேரி நல்லா, கேப்டன் காட்டன் கால்வாய், மாம்பழம் கால்வாய், நந்தனம் கால்வாய், ராஜ்பவன் கால்வாய் போன்ற பல்வேறு கால்வாய்களை ஆழப்படுத்தி அகலப்படுத்தி தூர்வாரி காங்கிரீட் பெட் அமைக்கிற பணிகளும் தொடங்கி வைக்கப்பட்டது. தொடர்ச்சியாக ஆட்சி இல்லாமல் போன ஒரு 15 ஆண்டுகள் என்பது மாநகராட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு பின்னடைவாகவே இருந்தது. ஒரு 15 ஆண்டு காலம் சென்னை மாநகரில் பெரிய அளவில் மழைநீர் வடிகால்வாய்கள் பணிகள் எதுவும் செய்யப்படவும் இல்லை. பீரியாடிக்கலி டீசல்ட்டிங் என்கின்ற வகையில் ஏற்கனவே இருக்கிற கால்வாய்கள் தூர்வாரப்படவும் இல்லை. அதோடு மட்டுமல்லாது ஆண்டுதோறும் வடகிழக்கு பருவமழையின் போது ஒருங்கிணைப்பு என்கின்ற வகையில் சேவைத்துறைகளை ஒருங்கிணைப்பு செய்கிற அந்த பணியும் நடத்தப்படவில்லை. மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக 2021 மே திங்கள் 7ஆம் தேதி பொறுப்பேற்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கு சென்னை மாநகரின் மழைநீர் வடிகால்வாய்களை அந்த சீரமைக்கும் பணிகளை மிக தீவிரமாக ஈடுபட்டு பெருநகர சென்னை மாநகராட்சி, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, நகராட்சி மேலாண்மைத்துறை, நீர்வள ஆதாரத்துறை என்று பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து இன்றைக்கு 5000 கோடி ரூபாய்க்கு மேலான தொகையோடு பல்வேறு மழைநீர் வடிகால்வாய் பணிகளை தொடங்கினார்கள். ஆட்சிக்கு வந்த முதல் 4 மாதங்களில் பெய்த அந்த மழையின் போது சென்னையே பெரிய அளவில் மழை வெள்ள பாதிப்புக்குள்ளாகி இருந்தது. காரணம், ஒரு 15 ஆண்டு காலம் புதிய மழைநீர் வடிகால்வாய்கள் கட்டாததும் ஏற்கனவே இருக்கிற மழைநீர் வடிகால்வாய்களில் தூர் எடுக்காததும். எனவே ஜிஎன் செட்டி சாலையாக இருந்தாலும், நம்முடைய தியாகராய நகர் பகுதியில் பசுல்லா சாலை, தியாகராயா சாலை, அதேபோல் சிபி ராமசாமி சாலை, ராஜமன்னார் சாலை, இப்படி பிடி ராஜன் சாலை, இப்படி எல்லா தெருக்களும் இடுப்பளவு முழங்கால் அளவு தண்ணீர் வாரக்கணக்கில் தேங்கி நின்றது. எனவே தான் இந்த 5000 கோடி ரூபாய்க்கு மேலான இந்த திட்டத்தை ஓய்வு பெற்ற நம்முடைய IAS அதிகாரி திருப்புகழ் தலைமையில் ஒரு குழு அமைத்து அந்த குழுவினர் தந்த அறிக்கைக்கு ஏற்ப இந்த பணிகள் தொடங்கி இப்பொழுது அந்த பணிகள் முடிவுறும் தருவாயில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே தொடர்ந்து களப்பணிகளை செய்ததும் நேரடி ஆய்வுகளை மேற்கொண்டதன் விளைவு இந்த முறை ராஜமன்னார் சாலையிலும், ராமசாமி சாலையிலும், பிடி ராஜன் சாலையிலும், டபுள் டேங்க் சாலையிலும், அதேபோல் ஜிஎன் செட்டி சாலையிலும் இப்படி எங்கேயும் தண்ணீர் தேக்கம் இல்லாத நிலை என்பது இருந்தது. மாநகர மக்கள் மழைநீர் பாதிப்பு இல்லாத நிலையில் மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்ந்தார்கள். எனவே எதிர்காலத்தில் இந்த மழைக்கு இருந்த சிறிய அளவிலான பாதிப்புகளும் கூட முழுமையாக களையப்படும் என்று முதல்வர் சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயம் எதிர்வரும் ஆண்டுகளில் மழை வெள்ள பாதிப்பே இல்லாத சென்னை என்கின்ற அளவில்
மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எடுத்த பேரிடர் மேலாண்மை கூட்டத்தின் அடிப்படையில் வருமுன் காக்கப்பட வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையிலும் இருக்கின்ற உள்ளாட்சி பிரதிநிதிகள், சட்டமன்ற, நாடாளுமன்ற, அதே போன்ற அரசு எந்திரங்கள், முன்கள பணியாளர்கள் அனைவரையும் முறுக்கிவிட்டதன் காரணமாக கடந்த ஆண்டு ஏறக்குறைய 20 சென்டிமீட்டர் மழை, தமிழ்நாட்டில் அதிகமாக மழை பெஞ்சது ஆவடி தான். 199 மில்லிமீட்டர் மழை பெஞ்சு இயற்கையின் சீற்றத்தால் பெரும் இழப்பு ஏற்பட்டது. அப்படி ஏற்பட்ட அந்த அளவுக்கு கடினமான மழை பெய்த காலகட்டத்தில் கூட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நேரடியாக வந்து ஆய்வு செய்து மழை தேங்கியிருக்கின்ற பகுதியெல்லாம் பார்வையிட்டுடன் அங்கு அனைவருக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு வருகின்ற காலகட்டத்தில் இப்படியெல்லாம் தண்ணி நிற்கக்கூடாது என்று உடனே அங்கே இருக்கின்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார்கள். அதன் அடிப்படையில் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா இதே போன்று பேரிடர் மேலாண்மை கூட்டத்தை கடந்த ஆண்டும் கூட்டினார்கள். இருந்தாலும் அப்போ தான் ஆட்சி வந்த காரணத்தால் ஒரு சில இடங்களை சரிவர நாங்கள் பணியை முடிக்க விட முடியவில்லை. அப்படி பார்க்கும்போது ஆவடியில் இருக்கின்ற பருத்திப்பட்டு கிராமத்தில் அடங்கியிருக்கின்ற அம்பேத்கர் நகர், ஸ்ரீராம் நகர், கோவர்த்த நகரி, சரஸ்வதி நகர், அதே போன்று பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நகரும் பார்த்திங்கன்னா நீரில் மூழ்கிய காட்சியை பார்த்தோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து பார்த்து நேரடியாக ஆய்வு செய்தாங்க. ஏறக்குறைய அப்போ பார்த்திங்கன்னா ஆவடி ஹவுசிங் போர்டெலாம் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய இடுப்பளவு தண்ணி நிற்கும் ஒவ்வொரு முறையும் மழை வந்தாங்க. ஆனால் இந்த முறை அதெல்லாம் நிற்கலை, ஏறக்குறைய 3 மணி நேரத்தில் வடிஞ்சிருச்சு. காரணம் முன்கூட்டியே கடந்த ஆண்டு கூட பேரிடர் மேலாண்மை கூட்டத்தின் விளைவாக ஏற்பட்ட நிகழ்வு இது. அதே போன்று இந்த முறையும் பார்த்திங்கன்னா அதே போன்று பேரிடர் மேலாண்மை கூட்டத்தை கூட்டி உத்தரவிட்டதன் அடிப்படையில் அதை நாங்கள் ஆய்வு செய்து கடந்த முறை எந்தெந்த இடத்துல விடுபட்டிருந்ததோ அதையெல்லாம் பார்த்திங்கனாக்கா நேரடியாக மாண்புமிகு முதல்வர்கள் 21/11/2001 ஆய்வு செய்தார். அந்த ஆய்வின் அடிப்படையில் சற்றேற குறைய பார்த்தீங்கன்னாக்கா பிடபிள்யூ, அதே போன்று பொதுப்பணித்துறையும், நம்முடைய ஸ்டேட் ஹைவே, அதே போன்று மாநகராட்சி போன்ற 3 ஒன்றாக இணைந்து அந்த பகுதிகளை எந்தெந்த இடத்துல தண்ணி தேங்கணும் அந்த பகுதியெல்லாம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அடையாளம் காட்டிய இடத்துல எல்லாம் 21 கோடி 22 கோடி ரூபாய்க்கு அங்கே பொதுப்பணித்துறை மூலம் அங்கு காவாய்களை வெட்டப்பட்டு சீரமைக்கப்பட்டு தண்ணியெல்லாம் ஓரளவு கூட நிற்காது. பூந்தமல்லி ஆவடி சாலை ஒட்டுமொத்தமாக தண்ணியெலாம் வடிஞ்சிருச்சு. அதேமாதிரி ஆவடி பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் புதிதாக நிறுத்த பணிக்கு 49 கோடியே 15 லட்சம் நெடுஞ்சாலைத்துறை மூலம் அந்த பணிகள் நிறைவேறி செய்யப்பட்டு அங்கே அந்த பருத்திப்பட்டு ஏரியிலேருந்து வர தண்ணிகள்லாம் பார்த்திங்கன்னா உடனே அப்புறப்படுத்தப்பட்டோம். அதே மாதிரி நம்முடைய ஸ்ரீராம் நகர் வருகின்ற பகுதியை ஏறக்குறைய பார்த்தீங்கன்னாக்கா 1500 மீட்டருக்கு வந்து அங்கே காவைகள் வெட்டப்பட்டு அது கொண்டு கூவாத்தில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி வசந்தம் நகரில் நீர்பிடிப்பு இடத்துல அதே போன்று பார்த்தீங்கன்னா 2 கோடி 50 லட்சத்தில் காவாய்கள் பணிகள் முடிக்கப்பட்டு அந்த தண்ணியும் பார்த்திங்கன்னா வடிவதற்கான ஏற்பாடுகளை இந்த முறை செய்யப்படும். அண்ணா நகர் பகுதியில் மழைநீர் தேங்காமல் இருக்க நம்முடைய ஃப்ளட்டு மிட்டிகேஷன் ஃபண்டு அதுபோட்ட அட்வைசரி கமிட்டி மூலம் அந்த நிதியின் மூலம் ஏறக்குறைய 4.5 கோடி 1500 மீட்டருக்கு ஏறக்குறைய இதுவரைக்கும் 600 மீட்ரு முடிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட பணிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பந்தய குதிரை வேகத்தில் கடந்த ஆள் மாண்புமிகு தமிழக முதலிட்ட அந்த ஆணையை ஏற்று முடித்ததன் காரணமாக ஹவுசிங் போர்டு உள்ளிட்ட எந்த பகுதியிலும் தண்ணி நீக்காமல் இருந்த காட்சியை நம்ம பார்க்குறோம். கடந்த முறை மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து பார்வையிட்டாங்க. இந்த முறை அண்ணன் நேரு அவர்கள் அனைத்து பகுதிகளிலுமே வந்து நேரடியாக ஆய்வு செய்து அடுத்த மழைக்கு இன்னும் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக எங்கள் இடத்துலையும் ஒரு சின்ன ட்ராப் தண்ணி கூட இல்லாத உடனே மழை பெஞ்சவன் வடிவதற்கான ஏற்பாடு அண்ணன் நேரு அவர்கள் நேரடியாக ஆய்வு செய்து அதிகாரிகளை வந்து ஆய்வு செய்து உத்தரவு பிறப்பித்துட்டு போயிருக்காங்க. எங்களுடைய பகுதி மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய மகிழ்ச்சி. ஸ்ரீராம் நகரில் போன முறை முறையிட்டாங்க, இந்த மாதிரி தண்ணியெல்லாம் தேங்கி நிற்கிதுங்க, எங்களால் உள்ளே வர முடியல, அந்தளவுக்கு இருந்தது. அதேமாதிரி பருத்திப்பட்டு இருந்து பார்வையிட்டு போய் தண்ணினாங்க. அதே மாதிரி திருவேற்காடு பகுதிக்கு வந்தப்போ அங்கேருந்து அந்த கெனால் உடஞ்சி உள்ளே வந்துருச்சுங்க இதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அவையெல்லாம் இன்றைய தினம் சரி செய்யப்பட்டு சிறப்பான முறையில் இதெல்லாம் மக்கள் எந்த விதமான இன்னல்களும் எடுக்கணும் இல்லாமல் இந்த மலைக்கு சுபிட்சமாக அவரவர் இல்லங்களே சிறப்பான முறையில் வாழ்ந்து கொண்ட காட்சியை